வணக்கம். வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 1912ஆம் ஆண்டு உலகை உலுக்கிய ஒரு பேராபத்தை பற்றி பேச போகிறோம். டைட்டானிக். ஆமாம், இது வெறும் கப்பலின் கதை மட்டுமல்ல, பல மனிதர்களின் உணர்வுகளும் தவறுகளும் எதிர்பாராத நிகழ்வுகளும் கலந்து உருவான ஒரு வரலாறு. நம்மில் பலர் இந்த கதையை படங்களிலும் டாக்குமெண்டரிகளிலும் பார்த்திருக்கலாம். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது, யாருடைய தவறு, எப்படி இது தவிர்க்க முடியாத விபத்தாக மாறியது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1912இல் ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனம் மிகப்பெரிய, மிகவும் அழகான மற்றும் அழியாத கப்பல் என்று சொல்லப்பட்ட டைட்டானிக்கை வடிவமைத்தது. 882.5 அடி நீளமுள்ள 46,000 டன் எடையுள்ள இந்த கப்பல் அழியாத கப்பல் என வர்ணிக்கப்பட்டது. இதில் 3 பிரிவுகள் உள்ளது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் உயர்தர, செகண்ட் கிளாஸ் நடுத்தர, தேர்ட் கிளாஸ் கீழ்த்தர என அங்கு 1500க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர். ஏப்ரல் 12, 1912 டைட்டானிக் இங்கிலாந்திலிருந்து நியூயார்க் பயணிக்க தொடங்கியது. டைட்டானிக்கில் யார் யார் இருந்தார்கள் தெரியுமா? மிகவும் பிரபலமான தொழிலதிபர்கள், பணக்காரர்கள் பயணம் செய்தனர். ஜான் ஜேக்கப் ஆஸ்டர் அமெரிக்காவின் மிகப்பெரிய பணக்காரர். பெஞ்சமின் ஜக்கன்ஹேம் நிர்வாக அதிகாரி. இசிடர் ஸ்ட்ராவுஸ் மேசி ஸ்டோர் உரிமையாளர். தொழிலாளர்கள், குடிபெயர்ந்தவர்கள், ஏழ்மையான மக்கள், தங்கள் வாழ்வாதாரத்திற்காக அமெரிக்கா செல்ல விரும்பியவர்கள் பயணம் செய்தனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் உயிரிழந்தனர். அழியாத கப்பல் என்பதால் அதனை மிகுந்த வேகத்தில் செலுத்தினர். இரவு நேரத்தில் கடலில் பனிமலையை கண்டுபிடிக்க எளிதாக இருக்காது என்பதை பற்றி யாரும் பெரிதாக கவலைப்படவில்லை. ஏப்ரல் 14, 1912 6 முறை வெவ்வேறு கப்பல்களிடமிருந்து எச்சரிக்கைகள் வந்தது. ஆனால் கேப்டன் இதை கவனிக்கவில்லை. பனிமலை 400 மீட்டர் முன் இருந்தது. நேராக மோதாமல் இருக்க திசை மாற்றினார். ஆனால் அதனால் கப்பல் பக்கவாட்டில் சொருகி சிதறியது. இதனால் கப்பலின் முக்கியமான பகுதியில் பிளவு ஏற்பட்டு குளிர்ந்த நீர் உள்ளே புகுந்தது. முதலில் அதிகாரிகள் கப்பல் முழுவதுமாக மூழ்காது என்று நினைத்தனர். ஆனால் 2-5 மணி நேரத்திற்குள் அது கடலில் முழுவதுமாக மூழ்கத் தொடங்கியது. 2200 பேருக்கு மட்டும் 1178 பேர் செல்லும் அளவிலான உயிர்காப்பு படகுகள் இருந்தது. 3வது தரத்தில் பயணித்தவர்கள் பயங்கரமாக பாதிக்கப்பட்டனர். முதல் வகுப்பு பயணிகள் சிறப்பாக காப்பாற்றப்பட்டார்கள். முதலில் உயிர்காப்பு படகுகளில் பெண்கள் என் குழந்தைகளை மட்டும் அனுப்பினர் என்பதால் முதல் வகுப்பு பயணிகள் அதிகமாக உயிர் தப்பினர். 3ஆம் வகுப்பு பயணிகள் கீழ்த்தளத்தில் இருந்ததால் அவர்கள் வெளியே வர இயலாமல் போனது. இது வரலாற்றின் மிகப்பெரிய அநீதிகளில் ஒன்று. ஒரு தீயணைப்பு காரணமாக கப்பல் பலவீனம் அடைந்ததா? சில புதிய ஆய்வுகளின்படி டைட்டானிக் பயணத்திற்கு முன்பே அதன் உடலில் ஒரு தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுது. இதனால் பனிமலை தாக்கிய போது கப்பல் வேகமாக உடைந்திருக்கலாம். ஆனால் இதை 100% உறுதி செய்யப்படவில்லை. முதல் பெண்கள், குழந்தைகளை மட்டுமே படகுகளில் அனுப்பினர். கடைசி தருணத்தில் என்ன நடந்தது? முதல் 1 மணி நேரத்தில் பலர் டைட்டானிக் முழுவதுமாக மூழ்காது என்று நம்பினார்கள். ஆனால் முன்புறம் கடலில் முழுகத் தொடங்கியதும் பயணம் செய்யும் மக்கள் அழகத் தொடங்கினர். சிலர் கப்பலில் இருந்து நீந்து உயிர் தப்பலாம் என்று நினைத்தார்கள். ஆனால் கடலின் வெப்பநிலை -2 டிகிரி செல்சியஸ் இருந்ததால் 10 நிமிடத்தில் உடல் விரைந்து விட்டது. இசைக்குழு கடைசி வரை இசை வசித்தது உண்மையா? நியரர் மை காட் டு தீ என்ற பாடல் கடைசி வரை இசைக்கப்பட்டது. 8 பேர் கொண்ட இசைக்குழுவினர் பயணிகளை அமைதியாக வைத்திருக்க இசையை தொடர்ந்து வாசித்தனர். இறுதியில் அவர்கள் அனைவரும் உயிரிழந்தனர். பயணிகள் கடைசி முறையாக கூறிய வார்த்தைகள் பலர் நான் திரும்பி வருவேன், என் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், நான் என்ன செய்வேன் போன்ற இறுதி வார்த்தைகளை கூறி கடலில் மூழ்கினர். ஏப்ரல் 15, 1912 அதிகாலை 2:20 மணிக்கு டைட்டானிக் முற்றிலும் கடலில் மூழ்கியது. 1500க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். டைட்டானிக் மூழ்கிய சில மணி நேரத்திற்கு பிறகு கார்பதியா என்ற மற்றொரு கப்பல் வந்து 700 பேரை காப்பாற்றியது. இந்த பேரழிவிற்கு பிறகு பாதுகாப்பு விதிகள் மிக கடுமையாக்கப்பட்டது. லைஃப் போட்ஸ் கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதும் பயணிகளுக்கு பாதுகாப்பு பயிற்சி வழங்கப்பட வேண்டும் என்பதும் அமல்படுத்தப்பட்டது. 1985 டைட்டானிக் மீண்டும் கடலுக்கு அடியில் கண்டுபிடிக்கப்பட்டது. அழியாத கப்பல் என்ற தவறான நம்பிக்கை. ஒயிட் ஸ்டார் லைன் நிறுவனம் டைட்டானிக்கை பற்றி விளம்பரப்படுத்தும் போது இது அன்சிங்கபிள், முழுகாத கப்பல் என்று கூறியது. ஆனால் உண்மையில் எந்த ஒரு கப்பலும் முழுவதுமாக பாதுகாப்பாக இருக்க முடியாது. இந்த தவறான நம்பிக்கையால் பயணிகள் மற்றும் அதிகாரிகள் மிகவும் ஓவராக கம்பீரத்துடன் இருந்தனர். முழுகும் போது 2ஆக உடைந்ததா? முதலில் மக்கள் நினைத்தது டைட்டானிக் முழுவதுமாக சீராக கடலில் மூழ்கியது என்று. ஆனால் 1985 கண்டுபிடிக்கப்பட்ட தகவலின்படி டைட்டானிக் 2 பகுதிகளாக உடைந்து கடலில் இறங்கியது. இதன் பின்பகுதி முதலில் மேலே தூக்கிய பெண் கடலில் நேராக வீழ்ந்துவிட்டது. சிலர் இதுவரை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் டைட்டானிக் ஒரு நீருக்கடியில் மறைந்த தீவில் உள்ளது என்று.
ஆனால் உண்மை என்னவென்றால் அது 12,500 அடி ஆழத்தில் மூழ்கி இருக்கிறது. பெரிய தொழிலதிபர் ஜே.பி. மோர்கன் டைட்டானிக் பயணத்தில் சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஆனால் அவர் கடைசியாக கப்பலில் பயணம் செய்ய மறுத்துவிட்டார். சிலர் இதை அவர் திட்டமிட்டு இந்த விபத்தை ஏற்படுத்தினார் என்று நம்புகிறார்கள். உண்மையில் எந்த ஒரு பிழையும் இருந்தாலும் இது ஒரு பரந்த வதந்தி மட்டுமே. ஒரு சூழ்ச்சி கோட்பாட்டின்படி டைட்டானிக் என்ற பெயரில் ஒலிம்பிக் என்ற மற்றொரு கப்பலை அனுப்பி திட்டமிட்டு முழுகச் செய்தார்கள் என்று கூறப்படுகிறது. ஆனால் இது தரவுகளால் ஆதரிக்கப்படாத தகவல். 1985 டாக்டர் ராபர்ட் பாலட் தலைமையிலான ஒரு குழு டைட்டானிக் எங்கே இருக்குது என்பதை கண்டுபிடித்தது. 12,500 அடி ஆழத்தில் அது 2 துண்டுகளாக பிளந்துவிட்டது. பல ஆய்வுகள் நடந்தது. அதில் உடைந்த பொருட்கள் மனித உடல்கள் காணவில்லை. ஏனெனில் அவை கடலின் அழுத்தத்தால் முற்றிலும் கரைந்துவிட்டது. இன்று டைட்டானிக் தீங்கு அடையும் நிலையில் உள்ளது. அதாவது மெதுவாக அழிந்து வருது. டைட்டானிக் மூவியில் பார்த்த ஹார்ட் ஆஃப் த ஓஷன் வைர நகை உண்மையா? உண்மையில் அந்த மாதிரி ஒரு நகை இல்லை. ஆனால் சில பயணிகள் மிக விலை உயர்ந்த நகைகளை எடுத்துச் சென்றனர். அவை அனைத்தும் கடலுக்குள் மறைந்துவிட்டது. உண்மையான காதல் கதைகள் இசைக்கலைஞர்கள் கடைசி வரை இசை வாசித்தனர். இது உண்மை. காதலுக்காக இறந்த ஒரு தம்பதி அவர்கள் சேர்ந்து மிதவை படகில் செல்ல முடியும். ஆனால் கணவர் செல்ல மறுத்ததால் மனைவியும் இருக்க முடிவு செய்தார். இதே போன்று பல உண்மையான உணர்ச்சிகரமான கதைகள் உள்ளது. 2023 கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தகவல்கள் சில ஆய்வாளர்கள் டைட்டானிக் நழுவி சென்ற புதிய பாதையை கண்டுபிடித்தனர். டைட்டானிக்கின் பாகங்கள் மெதுவாக அழிந்து வருது. இன்னும் 50 ஆண்டுகளில் அது முழுமையாக கரைந்துவிடும் என மதிப்பீடு செய்யப்படுது. டைட்டானிக்கில் அதிக தங்கம் வைரம் இருந்தது. அது இப்போது கடலுக்கு அடியில் இருக்கு என்ற வதந்திகள் உள்ளது. ஆனால் இதுவரை அதை கண்டுபிடிக்க முடியல. சிலர் அதன் பாகங்களை எடுத்து செல்லும் போது அவர்கள் மரணமடைந்தனர் என்ற விஷயங்கள் சொல்றாங்க. இது ஒரு மர்ம கதையாகவே இருந்து வருது. பெருமை அதிகமானால் அது அழிவுக்கு வழிவகுக்கும் என்ற எச்சரிக்கைகளை புறக்கணிக்கக்கூடாது. பாதுகாப்பு உபகரணங்கள் மிகவும் முக்கியம். நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். மனிதன் இயற்கையின் முன் எப்போதும் தெரிய வந்தான். டைட்டானிக் நம்மை பல முக்கியமான பாடங்களை கற்றுக் கொடுத்தது. தவறுகளை புரிந்து கொள்ளாததால் அவை பேரழிவாக மாறும் என்பதற்கான மிகப்பெரிய உதாரணம் இது. மனிதர்கள் புயல் பிடிக்கலாம் என்ற எண்ணம் இருந்தாலும் இயற்கையின் முன்பு அவர்கள் பலவீனமானவர்கள்தான். இது வெறும் வரலாற்றின் நிகழ்வு மட்டுமல்ல, பாதுகாப்பு மற்றும் பொறுப்புத்தன்மையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் சம்பவம். மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்கள் மற்றும் செய்திகளுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.